JJS23 செய்தி தொலைக்காட்சிக்காக தங்களை வரவேற்கிறோம். இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தேர்தல் பணிகள் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளன. இத்தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் SA சத்யா அவர்களின் வெற்றிக்காக பிரம்மாண்ட தேர்தல் பணிமனை இன்று திறந்து வைக்கப்பட்டது. சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள தமிழ்நாடு ஹோட்டல் பகுதியில் இந்த புதிய தேர்தல் அலுவலகம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா இன்று காலை நடைபெற்றது. ஓசூர் சட்டமன்ற தொகுதி திமுக தேர்தல் பொறுப்பாளர் பார் இளங்கோ முன்னிலையில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளரும் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினருமான பிரகாஷ் அவர்கள் ரிப்பன் வெட்டி தேர்தல் அலுவலகத்தை முறைப்படி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் திமுகவின் தோழமை கட்சிகளான காங்கிரஸ், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், திராவிடர் கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி கட்சிகளின் முக்கிய நிர்வாகிகள், மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் என நூற்றுக்கணக்கானோர் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின்போது தொண்டர்களிடையே உரையாற்றிய நிர்வாகிகள் வேட்பாளர் SA சத்யா அவர்களை பெருவாகியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய அனைவரும் ஒருங்கிணைந்து தேர்தல் களப்பணியாற்ற வேண்டும் என உறுதியேற்றனர்.